யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். போர்ச்சேவர் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அருமையானவர்களே, சிலுவிலே தொங்குகிறவர்கள் மரித்து விட்டார்களான்னு பார்க்கறதுக்கு கடப்பாரத்தை எடுத்து கால் எலும்பை ஒடிப்பானுங்க. விதமாக 2 திருடனுடைய காலையும் ஒடிச்சிட்டானுங்க. கத்தட்டு வரும்போது கர்த்தர் மறிச்சிட்டாரு. ஆகவே ஒடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கையில் இருந்த ஈட்டி எடுத்து இயேசுவின் விழாவிலே ஒருவன் குத்தினான். அப்பொழுது தண்ணீரும் ரத்தமும் வந்தது. அர்த்தம் என்னன்னு கேட்டால், கடைசி சொட்டு ரத்தம் ஆதாமுக்காக தரையிலே சிந்தப்பட்டு விட்டது. மனுஷனுக்காக தரையிலே சிந்தப்பட்டு விட்டது. பூமிக்காக தரையிலே சிந்தப்பட்டது. தேவ சித்தம், அது இயேசுவின் கிரயம். இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.